திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாராபுரம் சாலையில் மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவர் மீது ஏறி இறங்கி எதிர் திசையில் உள்ள சாலையில் நின்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சரவணன். விவரம். வணக்கம் தர்ஷினி. அதாவது அதிகாலை 6 மணி அளவுல இந்த விபத்தானது இப்பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் சாலையில, அதாவது பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 3வது கிலோமீட்டர்ல இந்த பகுதியில இந்த விபத்து நடந்திருக்கிறது. கோவையிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒரு 50 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்போது இந்த பகுதிக்கு வந்தபோது, அதாவது தூக்க கலக்கத்திலேயே டிரைவர் ஓட்டி வந்துள்ளதாக தெரிகிறது. இந்த பகுதிக்கு வந்தபோதே திடீரென லைட்டான பெண்டு இருக்குது. அந்த பகுதி, அந்த லைட் பெண்டு, அந்த பெண்டுல இவர் டேர்ன் பண்ண முடியாம ஜஸ்ட் தூக்க கலக்கத்துல வண்டி விட்டுறாரு. விடும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்லயே வண்டி வந்துருக்கு. அந்த இடைத்தடுப்பு சுவர் ஒரு 1/2 அடி 3/4 அடி அளவுக்கு தான் உயரம் இருக்கும். அதனால சிம்பிளா ஏறி தடபுடல ஏதோ குண்டுக்குழியில விட்ட மாதிரி ஏறி இறங்கி பஸ் அப்படியே டிரைவர் அப்படியே ஓட்டிட்டே போயிடுறாரு. அப்படியே உள்ள இருந்த பயணிகளும் தூக்கத்தில் இருந்த ஒரு காரணம், சில பேர் கவனிச்ச காரணம், கவனிக்காத இருந்த ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு நிலையில அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்போ ஒரு 1/4 கிலோமீட்டர் போய் அந்த நிறுத்தி டிரைவர் மட்டும் இறங்கி பார்த்துருக்காரு. வண்டியில எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இவங்க யாருக்கும் சொன்னால் ஏதோ பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரிவிச்சாலும் டிப்போக்கு சொல்லிடுவாங்க. அதனால டிப்போ அலுவலர்கள் நம்ம மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. அதுல ஏதாவது டென்ஷன் ஆகும். அந்த சுச்சுவேஷனுக்கு எல்லாம் பயந்துட்டு அவர் யாருக்கிட்டுமே சொல்லாம பஸ்ஸை அப்படியே பயணிகளே ஒன்னும் இல்லை, ஒரு குண்டுங்குழி அப்படின்னு சொல்லி டேக் ஓவர் பண்ணி பேசிட்டு அப்படியே பஸ் எடுத்துட்டே போயிடுறாரு. ஸோ இனிமேல் தான் அந்த துறையான அலுவலர்களுக்கு இந்த விவரங்கள் மூலமா தான் எனக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நிலைமை உள்ளது. இனிமேல் தான் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு அந்த பேருந்து யாரு ஓட்டி சென்றது, வண்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உள்ளது. தர்ஷினி, இந்த சம்பவம் பகுதியில் இருந்த ஒரு கடையில சிசிடிவி பதிவானது. அதனை நாம் பார்க்கும்போது கிடைத்ததன் அடிப்படையில் இப்போது நாம் அப்டேட் செய்துள்ளோம். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.